வரணும் சிஜிக். ஓகே. இங்கேருந்து இடி வரணும். அங்கேருந்து வரணும். இப்போ சரணையை பற்றி நாளைக்கு பார்ப்போம். இப்போ உள்ள இந்த நாய்ங்க என்ன பண்ணுக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன கேம் இது? இதுக்கு பேர் ரம்மி பேர். நிறைய கேம்ல வச்சுக்கிறோம் நாங்கள். இந்த கேம்ல நம்ம மக்கள் தெரியாது. காசு யாரும் கட்ட மாட்டாங்க. காசு கட்டாம நிறைய கேம்ல போடுறான். ஐயோ அண்ணா கோவப்படுறாரு. அவர் கொஞ்சம் ஜூம் அடிங்க. கோவப்பட்டாரப்பா அந்த மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. ஏன் பாத்தீங்க லைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு? லைட்டு போட்டீங்கன்னா ஏன்னா சுத்தமா எல்லா டியூப்லைட்ஸோ லைட்டை போடு. லைட்டை போட்டுருப்பா. கோவக்காரனாக்காதீங்க என்ன அந்த ஆளு நாங்கள் மக்கள் எல்லாம் நேரங்க இவர் கார்டு என்னன்னு நம்ம பார்த்துருவோம். நீங்கள் கார்டை பார்த்து வெளில சொன்னீங்கன்னா உங்கள் கை கால் போடும். ஓகே. காற்றுனா என்னன்னே தெரியாது. ஒரு காற்று ஆட்டுகிறாருங்க. அவன் தானே பயமானுங்கிறான். அவன் தான்ப்பா பாயிண்ட் எல்லாம் இருக்கிறான். நாங்களாம் ஃபுல்லெல்லாம் வாங்கிக்கிறோம். பாஸ் உங்களுக்கு வேலை விட்டே கிடையாதா பாஸ்? ஆமாம் நீங்க வந்து போன் எடுத்து கார் வைக்கிற மாதிரி நீங்க எப்போதும் கேமரா வச்சுக்கீங்க சுற்றினே இருக்கிறீங்க. சக்காவை போடுறது மட்டும் எடுக்க மாட்டீங்க. மிச்சம் எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. நாளைக்கு அதையும் திறந்து விட்டுறோம். உள்ள வந்து எடுத்துருங்க. ஓகே. அனந்தா கை கட்டுறத பாருங்க. அனந்தா நீங்க சரணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரணியா வந்து சம ஸ்ட்ரக்சர். இல்ல அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபேண்டியாவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி நீங்க சரணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. சரணியா பத்தி வேற என்ன நினைக்கிறது? லைட் கொஞ்சம் ஏறிச்ச பீரு உள்ள இருந்து வேற ஒன்றும் பேசுறான்னு நினைக்கிறேன். வேற ஒரு ராஜேஷ் பேசுறான் போல. வேற ஒருத்தம் பேசுறான். உங்களுக்கு சரணியை பத்தி தெரிஞ்சீங்கன்னா அனந்தாவை கேட்டு தெரிஞ்சுங்க. அப்படியே இருந்தா சூப்பரா இருக்கு. இதுக்கான பிரச்சனை. இது ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து நான் கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. நேற்று என்னோட கேமரால வந்து எனக்கே தெரியாம அந்த சரணி வந்து முடிஞ்சிருக்கு. ஐயோ அதோட கால் எப்படி இருக்குன்னா ஒரு ஆள் விளக்கம் விட்டாரு. யார் அது? 10 விளக்கம் விட்டாரு. யார் அது? அது யாரை நீங்க பார்க்கலாம்? அனந்தகுமார். நந்தா சரண்யா பத்தி உங்க கருத்து என்ன? சரண்யா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவ. இதெல்லாம் சும்மா கனவு. டாக்குமெண்ட்ரி பத்தி தெரியல.